தேய்ச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்த போஸ்டரில் இருக்க ஒர்க்கு இது இல்லாமல் நிறையா ஒர்க்லாம் பண்ணுறோம். நம்ம இப்படி செராமிக் கோட்டிங், ஹெட்லைட் பாலிஷ், டெஃப்லான் கோட்டிங், பைக் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங், டீப் கிளீனிங், பிபிஎஃப் கூட பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அப்புறம் சன்ஃபிலிம் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா ஒர்க்லாம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக பேசிக் தான் வாட்டர் வாஷு, மித்ததெல்லாம் டீட்டெயிலிங் தான் நம்ம ஃபுல் சப்போர்ட்டு. தொண்டை வர வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு என்னாச்சு தர ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த இடத்துல புளி மாதிரி இருக்குது, அதை கழட்டி இங்கே வச்சுருக்காங்க. மழை வர நேற்று சரியான மழையாட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த மேலே இருக்க மண்ணெல்லாம் இங்கே வந்து நின்று அப்புறம் உள்ளே போய் நைட்டு சரியான மழையாட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நின்னீங்கன்னா நீங்கள் ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இந்த கட்டையில் வச்சு சாஞ்சி கொண்டான்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரோட வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முன்னாடி வாட்டர் வாஷ் நடுவில் லாரி பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் நம்ம கடை. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை? நீங்கள் ஊர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே தான் வந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டேன். இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் தான் இந்த வண்டி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக தான் இருந்தோம். நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஊரில் வந்து. அப்படியே இந்த பைக் வந்துடுச்சு. இந்த பைக் பண்ணிட்டுருக்காங்க. ஐயோ சாரி சாரி. இதுதான் நம்ம பைக்கு. இந்த பைக்கு நம்மளுக்கு இது எத்தனை வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு எத்தனை வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கீங்களா? நான் வர அப்படியே உங்களோட நடந்துக்கிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கேன். அவங்க வந்து எங்கள் அண்ணன், இவங்க வந்து எங்கள் அண்ணன், இவங்க கூட பேசுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. அப்போ எடுத்துட்டாங்க. ஏன்னா அது கரெக்டாக போக முடியல. இப்போ படிச்சுட்ருக்கறதுனால அவங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட், அதுக்காக அவங்க கரெக்டாக இது எடுக்கலை, ஸ்டெப் எடுக்கலை. அதனால் அப்படியே நிப்பாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணன் வேறு எழுதிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரத்தில் எழுதுவானே தெரியல. இது பயங்கரமாக எழுதிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எழுதிக்கிட்டே தான் இருந்திருக்கான் பொழுது நீக்கும். 10 நாள் லீவில் நேற்று நான் சொல்கிறேன், 10 நாள் லீவில் அவன் நான் எழுதவே இல்லை, 2 நாளாக தான் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் லீவில் இல்லை, ஒன்றாம் தெரில, 4 இல்லை எழுதி முடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வர செல்லம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம இத்தனை நாளாக லைவ் போடல. உடம்பு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. அதனால் லைவ் போட முடியல, வீடியோ போட முடியல. இனிமேல் கரெக்டாக போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், திரும்பி அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம பேசுகிறது உங்களுக்கு கரெக்டாக கிளியராக கேட்குதா கேட்கலையான்னு தெரில எனக்கு. அப்படி சப்போஸ் கேட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கிளியராக தான் கேட்குது அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஊர்லேருந்து வந்து இப்போ தான் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக டைம் தெரில. இப்போ டைம் வந்து 12 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உடம்பா இருக்கிற திரும்போது இந்த நெஞ்சு பிளான் சொல்லுவாங்க, அது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.